ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்டைல் சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு பேன் பெருசாக எடுத்துட்டோம். இதில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், இது எல்லாத்தையுமே இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அது கூடயே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க குண்டு மிளகாய், காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நம்ம 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்து ப்ரௌன் கலரில் நல்லா வெங்காயம் வதங்கி வர அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கலரில் மாறணும். நல்லா தாராளமாக ஆனியன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம 1 கப்பு அளவுக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிக்கன் கிரேவி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா ஆயிலில் நல்லா வதங்கி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுருக்க எல்லா சிக்கனையுமே இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லா சிக்கனுமே இதில் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு இதோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 4லேருந்து 5 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதையுமே நம்ம சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தக்காளியில் உள்ள தண்ணியே சிக்கனுக்கு நல்லா அப்சர்வ் ஆகி இறங்கிடும். மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள், அதுவே தண்ணி விட்டுருச்சு. மல்லித்தூள் 2லேருந்து 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சோம்புத்தூள் 2 ஸ்பூனு சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். சோம்பு தூள் சேர்க்கும்போது உங்களுக்கு அது டேஸ்ட் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலா எல்லாமே சிக்கனோட சேர்ந்து வர அளவுக்கு நம்ம எல்லா சைடுமே இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம். ஸோ எல்லாத்தோடையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள், நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கனுமே உங்களுக்கு நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்மளுடைய சூப்பரான மதுரை ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, டாட்டா.